வேக வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசிக்கணும். அலசிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி சும்மா நார்மலாக அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு நீங்கள் சமைக்கிற அந்த குக்கர்லேயோ இல்லைன்னா அந்த அது என்னமோ பேர் அது தெரில, ஸோ அதுலேயோ குடலை போட்டு மஞ்சள் பொடி போட்டு அப்புறம் உப்பு போட்டு கேஸில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா அது வேகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் என்னங்கிறத வீட்டில் பாருங்கள். ஏன்னா சமைக்கிறதே நான் தான். ஸோ வெங்காயத்தெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி எல்லாமே வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு வடை சட்டியில் வந்துட்டு எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருந்த பட்டை, ஏலக்காய், திப்பிலி, கிராம்பு இது எல்லாத்தையுமே பிரியாணிக்கு போடுவோம்லாம் அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே இதுக்கும் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போனா தான் குடல் வந்து சூப்பராக வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணுறேன்ட்டுன்னு. எல்லா சாமானையுமே கொட்டுறேன், பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா அப்போனா தான் அந்த ஸ்டார்டிங் அந்த திப்பிலி இதெல்லாம் போட்ட உடனேயுமே வாசனையை பார்த்தீங்கனாலே கறி சமைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி போட்ட உடனேயுமே வாசனையே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அது ஒரு ஃப்ளேமில் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போனா தான் ஸ்மெல்லுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா வெந்துட்டு ஓரளவுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நல்ல ஃப்ளேமில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்தை ஆட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ வெங்காயத்தப்போ போட்டுட்ருக்கேன். வெங்காயம் போடும்போது எப்பயுமே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் நல்லா சீக்கிரமாக வேகும். ஸோ அதனால் நல்லா கரெக்டான அளவு ஒரு உப்பு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு இதாக ஒன்று கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது. நல்லா வெங்காயத்தை வந்துட்டு நல்லா பொட்டி பொட்டியாக கட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாலாம் கட் பண்ணக்கூடாது, சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் எனக்கு கையில் எடுத்து போடுறது தான் எனக்கு அந்த அளவு தெரியும். எப்பயுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கையில் எடுத்து போடுவாங்க. ஸோ அதை வச்சு பழகிட்டேன். எந்த அளவுக்கு உப்பு போடணுங்கிறது வந்து என்னோடய ஒரு கைப்பிடியில் தான் அந்த உப்பு வந்துட்டு எவ்வளோ சாப்பாடு கரெக்டாக இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு உப்பு ஸ்பூனில் தான் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இதில் வெங்காயம் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்போனா தான் அந்த கொஞ்சமாவது லைட் உரப்பாது கிடைக்கும். ஸோ நல்ல ஃப்ளேமில், அதாவது நல்லா அந்த எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுதான் மெயினான ஐட்டம். இது எல்லாமே தக்காளி எல்லாமே போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஆச்சிப்பில் பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு என்ன பேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இல்லைனா வீட்டிலே செய்கிறீங்கனாலும் செஞ்சுக்கோங்க. எங்களால் இப்போ கரண்ட் இல்லை வீட்டில், ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்ய முடியல. அதனால் நாங்கள் பாக்கெட்டில் தான் போடுறோம். ஸோ ருத்தி பார்த்திங்கன்னா கீழே இருக்க வெங்காய கூட எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ அதில் இருக்க ஒரு வெங்காயம் தூக்கி குடத்துல போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ சமைச்சிக்கிட்டோம், அந்த குடத்துல இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். இதே வேலையாக தான் இருந்துச்சு எனக்கு. சமைக்கவா இல்லை இவனை பார்க்கவானே தெரியல, அந்த அளவுக்கு நம்மளை போட்டு படுத்துறான். ஆமாம். ஸோ நல்லா ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறமா நீட்டாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நல்லா ஒரு அளவுக்கு நல்லா இதானதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகாய் பொடி. நான் வந்து காஷ்மீர் பொடி போடுவேன். எதுக்குன்னா கலருக்காக. கலர் வந்து அழகாக கரெக்டாக சூப்பராக இருக்கும் அந்த காஷ்மீர் பொடி போட்டாலே. ஸோ அதுக்கப்புறமா மிளகாய் பொடி.
ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லபடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு உரப்போட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கறி மசாலா பொடி, அப்புறமா மட்டன் பொடி எல்லாமே போடுவோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறமா மிளகாய் பொடி, நான் இது பெப்பர் பொடி, மிளகாய் பொடியில் பெப்பர் பொடி. ஸோ அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி கரெக்டான அளவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா பிறகு காரமாயிடும், பிறகு சாப்பிட்றதுக்கே உங்களுக்கே பிடிக்காம போயிடும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சமைக்க ஆரம்பிக்கும் போதே மல்லித்தலை, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நான் ஸ்டார்டிங்கே போட்டிருப்பேன். என்னடா ஸ்டார்டிங்கே போட்டான்னு பார்ப்பீங்க. ஸோ அதுவுமே ஒரு டேஸ்ட்டுக்காக, ஸ்டார்டிங்கே ஒரு டேஸ்ட் வந்துட்டு அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்கிறதுக்காக தான் மல்லித்தலையையும் அப்புறமா கருவேப்பிலையுமே ஆட் பண்ணேன். ஏன்னா அப்போனா தான் இன்னுமே டேஸ்ட் நல்லா அதில் பிடிக்கும். ஸோ அதனால அதை போட்டிருக்கேன். அதையும் நல்லா ஃப்ளேமில் நல்லா கலரில் வர அளவுக்கு நல்லா போட்டு இது பண்ணிக்கிட்டே இருங்க, வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச குடலை வந்துட்டு அதில் உள்ளே போட்டு ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எல்லா சைடும் பரவுற மணிக்கு நல்லா அங்கிட்டு இங்கிட்டுமா நல்லா ஒட்டணும், ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அப்போனா தான் நமக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட் எல்லா சைடுமே போய் ஒட்டும். ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ போதுமான அளவு கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிடுவோங்க, மறக்காமல். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோங்க. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் போயிடும். வந்து கரண்ட் வேறு இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம். ஸோ அதனால் சுபா வந்து இப்போ அம்மியில் அரைக்கிறா. ஏன்னா அம்மியில் அரைக்கிற இதுக்கு எப்பயுமே ஒரு டேஸ்ட் முன்னாடி கை வலிக்குது. ரொம்ப நாள் ஆச்சு அம்மியில் அரைச்சி. ஸோ ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் அந்த இது மட்டும்தான் மிக்சிங்கில் இருந்துச்சு. ஸோ தேங்காய் பாலும் அதுக்கு தேவையானதும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாச்சு. ஏன்னா கறி குழம்பும் வைக்கிறோம். ஸோ அதனால் அதுக்கு தனியாக பிரிச்சுட்டோம். நம்மகிட்ட கரண்ட் வேறு இல்லை. ஸோ அம்மியில் வைக்கிற குழம்புக்கு எப்பயுமே ருசி உண்டு. ஸோ அதனால் அதை வச்சே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், அதை மிக்ஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்துட்டு கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றின அடுத்த செகண்டே. ஸோ இதையுமே நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டான தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு லைட்டாக எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும்போது உப்பு பற்றாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? நான் செஞ்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி டேஸ்ட். சிக்கன் கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கிறேன். ஸோ நல்லா வெந்துட்டு நல்லா ஃப்ளேம் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லாவே வேக விட்டுட்டேன். 10-15 நிமிஷம் கூட நீங்கள் நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டுன்னு. சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் உரப்பு அதிகமாக சேர்ப்பேன். அதனால் நான் கொஞ்சம் உரப்பு போட்டிருந்தேன். சுபா சாப்பிட்டுட்டு அச்சோ உரைக்குது அப்படின்னா, ஸோ அவளுக்காக இன்னொரு வாட்டியுமே தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பண்ணேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். சுபா இப்போ கத்துவா பாருங்க. லைட்டாக காரம் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுபா வந்துட்டு சிக்கன் செய்கிறா, நான் வந்துட்டு குடல் செஞ்சேன். குடல் திறங்க பார்ப்போம் எப்படி அழகாக இருக்குது. யார் செஞ்சது ரொம்ப அழகாக சொல்லுங்கள். அருமையாக இருக்கு. அங்கே வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியும். ஆன் பண்ணிட்டியா? ம் ம் ம்
ஆஹா சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் வீட்டில் நீங்களும் செஞ்சு அசத்தி காட்டுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஓகேங்களா? சாப்பிடும் போது பார்க்கலாம்.